சீதாராமன் சீரியல் ஜூன் 28 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா என்னை ஒன்றும் செய்ய வேணான்னு சொல்லு சீதா அப்படிங்கிறாங்க மாலினி. உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா முதல்ல உண்மையை சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சீதா. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் மதுவுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுவும் குடும்பத்தோடு போயிருந்தோம். அப்போ தான் முதலாக மகாலட்சுமியை நான் பார்த்தேன். அவங்க மதுக்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ மதுக்கிட்ட நான் அவங்க யாருன்னு கேட்டேன். அதுக்கு மது எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டா. அப்போ தான் அந்த மகாலட்சுமியிடம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்டாங்க. அப்போ நான் என்னை பற்றின விவரத்தை சொன்னேன். அதுக்கு அவங்க பணம், வைர நெக்லஸ் இது எல்லாமே உனக்கு நான் தரேன், உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, மதுவுக்கும் சூர்யாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாலினி சொல்லவும், சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாமே பார்த்தீங்கள்ல, அப்புறம் எப்படி நடக்காமல் போச்சு அப்படின்னு சீதா கேட்க, இனிமேல் மறைச்சு ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க மீரா. சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு. அப்போ நான் பால் காய்ச்சிட்டு இருந்தேன். மகாலட்சுமி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ என்ன அவங்க கையை பால்குள்ளே விட சொன்னாங்க. நானும் அப்படியே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும் சீதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. யார் எதை சொன்னாலும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. மது எப்படி சென்னைக்கு வந்தான்னு கேட்கவும், சீதாக்கும் ராமுக்கும் ரிசப்ஷன் நடக்க போகுது, அதனால நீ மதுவை சென்னைக்கு கூட்டிகிட்டு வா, மதுவை சீதாவுக்கு கால் பண்ண சொல்லு, அப்போது சீதாவே மதுவை வீட்டுக்கு வர சொல்லிடுவா அப்படின்னு மகாலட்சுமி மேடம் சொன்னாங்கன்னு மாலினி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு அர்ச்சனா, மகா, அப்புறம் மது எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மது தலைவலிக்குதுன்னு சொல்ல, சரி உனக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வர சொல்லவா அப்படின்னு மகா கேட்க, இல்லை காஃபி குடித்தா சரியாக போயிடும்னு மது சொல்ல, இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம், தலைவலிக்குதுன்னு சொன்னாவே போதும் உடனே அம்மா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க மது. ஆமாம், அம்மான்னு சொன்னதும் ஞாபகம் வருது, முதல்ல நீ அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியா அப்படின்னு மகா கேட்க, எதுக்கு விஷ் பண்ணணும், ஏன் விஷ் பண்ணணும் அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. என்ன மது 1000 தான் கோவம் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு விஷ் பண்ணணும்ல அப்படின்னு மகாவும் அர்ச்சனாவும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மது இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே அப்படின்னு மகா சொல்ல, உடனே மது சிரிச்சுக்கிட்டே, அவங்களுக்கு வெட்டிங் டே இன்னைக்கு இல்லை, நெக்ஸ்ட் மந்த் 11th அப்படிங்கிறாங்க. ஷியோரா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, ஆமாம் ஷியோருங்கிறாங்க மது. உங்களுக்கு யார் சொன்னது அப்படிங்கிறாங்க. சீதா தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சீதாவுக்கு ஊருக்கு போகணும் போல இருந்திருக்கும், அதனால தான் ராம்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க மது. நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மது கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு ராஜசேகரன், என் பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு மாலினி திட்டிகிட்டு இருக்காங்க. அங்கிள் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க மீரா. அப்பா இவங்க சொன்னதை ராம் பாஸ்க்கும் மது அக்காவுக்கும் புரிய வைக்கணுங்கிறாங்க சீதா. இங்கே பாரு, அடம்பிடிக்காம நீ இப்போ சொன்னதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொன்னேன்னா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க சீதாவோட அப்பா. அந்த மகாலட்சுமி யார் என்னன்னு ராம் பாஸ்க்கும் மது அக்காவுக்கும் புரியணும், அதுக்கு நீங்கள் இப்போ சொன்னதை அப்படியே சொல்லணும், உங்கள் மேலே கேஸ் போடாமல் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சீதா. எனக்கு வர்ற கோவத்துக்கு இங்கேயே உன்னை கொன்றுவேன், என் பொறுமையை சொதிக்கார, செத்து போயிடுவா பார்த்துக்க அப்படின்னு கோவத்தை காட்டுறாரு ராஜசேகரன். அதுக்குள்ளே சீதாவோட அப்பாவுக்கு கால் வந்துடுது. அவர் அந்த பக்கமாக போய் பேசிட்டு இருக்காரு. மாலினி சீதா கிட்டேயும் மீரா கிட்டேயும் கெஞ்சிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, சூர்யாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவான், என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உடனே மீராவுக்கும் சீதாவுக்கும் வந்துடுது. உன் வாழ்க்கையானதும் எவ்வளோ பயம் வருது, இவங்க 2 பேர் வாழ்க்கையும் இப்போ கெடுத்து விட்டீல அப்படிங்கிறாங்க மீரா. நான் நகைக்கு ஆசைப்பட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுங்க, எங்கள் அப்பா நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார், அப்புறம் உங்களை பார்த்து இந்த ஊரே சிரிக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி பயம் காட்டிட்டு இருக்காங்க சீதாவும் மீராவும். அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மகாவும் அர்ச்சனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சீதா எதுக்காக போயிருக்கா, வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா, என்ன பிளான்னு தெரியலையே, பொய் சொல்லிட்டு போயிருக்கானா, ஏதோ பெரிய ஒரு காரணம் இருக்குது, பரதநாட்டியத்தில் சீதா ஜெயிச்சும் மதுவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியல, அதனால் கண்டிப்பாக சீதா ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க மகா. அப்போ நம்மளுக்கு எதிராக ஏதாவது பண்ணுவாளோ அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. பாண்டி வாக்குமூலம் ஒன்று ரெடி பண்ணோம், அதனால கேமராவை எடுத்து ரெடியாவே அப்படிங்கிறாரு ராஜசேகரன். மாலினி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ சீதா செமையான டென்ஷன் ஆகி, எங்கள் அப்பாவுக்கு இப்படி அழுதுகிட்டே இருந்தால் பிடிக்காது, முதல்ல அழுகிறத நிறுத்துங்க, உண்மை என்னமோ அதை சொல்லிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சீதா சொல்ல, உடனே மகாலட்சுமினால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மாலினி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ராம்பாஸ் வச்சு பார்த்துக்கலாம், அதெல்லாம் இப்போ நீங்கள் நடந்த உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சீதா. அந்த டீயை கொடு அந்த பொம்பளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரன் வந்து டீ எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு மாலினி கேட்கவும், தெம்பு வேணும்லங்கிறாங்க ராஜசேகரன். அச்சச்சோ இவங்க சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே, வெளியே தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிடுமே, நம்ம பேசாமல் இதுக்கு சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. சீதாவோட அப்பா, வேண்டாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ நடிக்கிற அப்படிங்கிறாங்க. சீதா பாவம் பார்த்து போயிட்டு வரட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
லேடி போலீஸ் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுமே உடனே சூசைட் அட்டன் பண்ணுறாங்க மாலினி. மகாவும் அர்ச்சனாவும் சேர்ந்து இன்னொரு பக்கம் மாலினி கால் பண்ணிட்டு இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னமோ பிளான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு மாலினி சூசைட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஃபோன் வந்து கீழே விழுகுது. அப்போது ஒரு ஐடியா தோணுது, பேசாம மகாலட்சுமி மேடம்க்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. மகாலட்சுமி என்னடா இவ நம்ம கால் பண்ணப்போ அட்டன் பண்ணவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, இப்போ என்னடானா இவளே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மாலினி சொல்லிடுறாங்க. உடனே மகாலட்சுமி ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க. அதை அப்படியே மாலினி வந்து நல்லா கேப்சர் பண்ணிக்கிறாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க ராஜசேகரன் சைடில். மாலினி ரொம்ப தைரியமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் டவுட் வந்துடுது. என்னன்னு சொல்லி கேட்கவும் உடனே மகாலட்சுமி சொன்ன பிளான் எல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே மாலினி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகாலட்சுமி என்ன பிளான் சொன்னாங்கன்னா, நெக்லஸை நான் திருடுனேன்னு சொல்லிடு, அப்போ தான் பிரச்சனையே வராது. திருடுனேன்னு சொன்னேன்னா நானாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் வைப்பாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறது கிடையாது, நானும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுருவேன். இதுக்கு மேலே போலீஸால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க. இதை அப்படியே மாலினி அங்கேயும் சொல்கிறாங்க. உடனே இல்லையே உன் பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்கே, என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் கரெக்டாக ஃபோன் வந்து இடுப்புக்கிட்ட வச்சுருக்காங்க. அது தெரிஞ்சிருது. லேடி போலீஸை பார்க்க சொல்லவும் அவங்க எடுத்து சீதா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. சீதா பார்த்துட்டு மகாலட்சுமிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கா, பாருங்கப்பா நீங்களேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி, அந்த ஃபோன்லேருந்து நம்பர் எடுத்து அந்த மகாலட்சுமிக்கு கால் பண்ணி என்ன விவரம்னு கேளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராஜசேகரன். இதை கேட்டதும் போலீஸ்காரரும் அதே மாதிரி கால் பண்ணி கேட்குறாரு. மகாலட்சுமி ஆமாம், என்னோட நெக்லஸை காணோம், எனக்கும் தெரியும், அதுவும் போக கேஸ் எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், அப்படி கேஸ் போட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும், சீதாவோட அப்பாவுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானமாக போயிடும், அதனால் வேண்டாம், கேஸ் போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சீதா, மீரா அப்புறம் ராஜசேகரன் 3 பேத்துக்கும் செம ஷாக் ஆகிடுது. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.